நல்லவை கேட்போம் நமது சேனலில் கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த ஒவ்வொரு சம்ஹாரத்திற்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு என்பதை பற்றி கேட்டு வருகிறோம். அதிலே பூதனா சம்ஹாரம், சகடாசுர சம்ஹாரம் இவற்றை கேட்டோம். இப்பொழுது திருநாவர்த்தன் சம்ஹாரம். திருநாவர்த்தன் என்ற ஒரு அசுரனை, அரக்கனை கிருஷ்ணன் சம்ஹாரம் பண்ணினான். அது எந்த தத்துவத்தை குறிக்கிறது என்பதை இப்பொழுது நாம் கேட்போம். ஒரு நாள் யசோதை பிராட்டி கிருஷ்ணனை தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு பாலூட்டி சீராட்டி கொண்டிருக்கிறாள். திடீரென்று குழந்தை கணக்க ஆரம்பிச்சது. அது தாங்க முடியாமல் பூமியிலே குழந்தையை இறக்கி விட்டு மற்ற வேலைகளை செய்வதற்காக உள்ளே சென்று விட்டாள் யசோதை பிராட்டி. இந்த சமயத்தில் கம்சனால் ஏவப்பட்டதான திருநாவர்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அசுரன், அவன் ஒரு சுழற்காற்று போல வரான். அந்த வடிவில் வரான், புழுதியை கலப்பிண்டு அப்படியே வரான். வந்து என்ன பண்ணுறான், அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தைய அப்படியே தூக்கிண்டு ஆகாசத்துக்கு போய்டுறான். அந்த ஆகாசத்துக்கு போயிடுது. இந்த குழந்தை என்ன பண்ணித்து அப்படின்னா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தது. கிருஷ்ணன் சர்வஜன் இல்லையா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பாரத்தை, எடையை அதிகமாக்கின்றான் கிருஷ்ணன். அப்போ அந்த குழந்தைய தூக்கிண்டு போகக்கூடியதான அந்த திருநாவர்த்தனுக்கு அந்த குழந்தைய தூக்கவே முடியல, அவனுக்கு சக்தியே இல்லை, அப்படி பாரமாக எடுத்து அந்த குழந்தை. இன்னும் குழந்தை இப்படி கணக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து கீழே விடுறதுக்காக, தூக்கி எரியறதுக்காக பார்க்குறான். ஆனால் கிருஷ்ணன் அவனை விடலை. அவனுடைய கழுத்தை இறுக்க பிடிச்சிண்டு அவனை எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா இறுக்க பிடிச்சுட்டே இருக்கான். கிருஷ்ணன் கழுத்தை நெரிக்கிறான். உடனே இந்த திருநாவர்த்தன் அசுரன் என்ன பண்ணான், அந்த கோகுலத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த கருங்கல் பாறையில் போய் விழுந்தான். விழுந்து அப்படியே மாண்டு போனான், மரணத்தை அடைஞ்சான். அப்போ பெரிய சரீரம் விழுந்து கிடக்கு கீழே, திருநாவர்த்தனுடைய சரீரம், அசுரனுடைய சரீரம். உடனே கிருஷ்ணன் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த அசுரனுடைய அவன் மேலே ஏறி உக்காந்துட்டு விளையாடின்னு இருக்கான். இப்போ யசோதை பிராட்டி, கோபிகைகள், நந்தகோபன் எல்லாரும் பார்த்து குழந்தைய காணுமேன்னு ஓடி வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த அசுரன் மேலே ஏறி விளையாடின்னு இருக்கான். இதை பார்த்துட்டவாலாம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஆனால் ஒரு அசுரன் இறந்து கிடக்கான் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை. தாய்க்கே அந்த குழந்தைய தூக்க முடியல, கனமாக இருந்தது அப்படின்னா, அரக்கனுக்கு முதல்ல ரொம்ப சுலபமாக இருந்தவன் அப்புறம் அவனால் தூக்க முடியாத அளவுக்கு பெரிய கனத்து போய் அவனை கொன்னுட்டான். இப்படி பெத்த தாயும் தூக்க முடியல, பலசாலியான அசுரனும் தூக்க முடியல. இந்த மாதிரி ஒரு குழந்தையான இந்த கிருஷ்ணன் இப்படி பண்ணது என்ன தத்துவத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டால், அகடித கடனா சாமர்த்தியம் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஏன்னா பகவான் நினச்சா எதை வேணாலும் பண்ணுவான், எப்படி வேணாலும் பண்ணுவான், அவனால் முடியும். சர்வசக்தன், சர்வஜன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறது. இப்படி கம்சன் பல அசுரர்களை அனுப்பி அந்த கிருஷ்ணனை கொல்லணும் அப்படிங்கிறதான திட்டம் போட்டு அனுப்பி பார்த்தான். ஆனால் யாராலையும், எந்த அசுரனாலையும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அனுப்பின அசுரர்கள் எல்லோரும் இறந்து போகிறார்கள். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கம்சன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் நாரதர் அந்த பக்கம் வரார். கம்சன் உடனே வந்து அந்த நாரதரை பார்க்குறான். இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நாரதர் சொல்கிறார், கம்சனே, நீ போன பிறவியில் வந்து காலநேமியாக இருந்த, அப்போ இந்த மகாவிஷ்ணு தான் உன்னை வந்து கொன்னான். அந்த மகாவிஷ்ணு தான் இப்போ கண்ணனாக பிறந்திருக்கான். அதனால் நீ அவனை கொன்னுடு. அப்படி கொல்றதுக்கு சாமர்த்தியமுள்ள, சக்தி உள்ளவனான ஒரு அரக்கனை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதை கேட்டதான கம்சன் என்ன பண்ணுறான், அந்த க்ஷணத்திலேயே ஒரு குதிரை வடிவம் கொண்டதான ஒரு அசுரனை அனுப்புகிறான். நீ போய் கண்ணனை கொன்னுடு, கிருஷ்ணனை கொன்னுடு அப்படின்னு.
அந்த குதிரை என்ன பண்ணுறது, முதல்ல நாரதரை துரத்த ஆரம்பிச்சு கொடுத்து. அந்த நாரதர் பயந்து போய் பகவான் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல போய், கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டார். இதுதான் தனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குதிரையானது கணச்சுட்டே கிருஷ்ணங்கிட்ட போச்சு. அந்த கண்ணனை கொல்லணும் அப்படின்னு கிட்டக்க போனவொடனே பகவான் என்ன பண்ணுறார், அந்த பரி உருவில் வந்ததான அந்த குதிரை மேலே ஏறி உக்காந்துண்டு அதை கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வாயை பிளந்து ஒரு நாணல் புல்லை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு அனாயாசமாக கிழிச்சு போட்டுட்டார். அதனால் அந்த குதிரைக்கு கேசின்னு பேர். அந்த கேசிங்கிறதான அந்த குதிரையை பகவான் கொன்னுட்டார், வதம் பண்ணினார். அப்படிங்கிறதுனால அவருக்கு கேசவன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமமும் ஏற்பட்டது. லோபம் அப்படிங்கிறதான பேராசை. யாருக்கு பேராசை இருக்கோ அவளுக்கு எம்பெருமான் இடத்துல பக்தி இருக்காது. அந்த மாதிரி அது எப்படின்னா குதிரை மாதிரி, அது பக்தி இல்லாதவா குதிரை மாதிரி இருப்பா. பேராசைப்பட்டவாளுக்கு தான் அந்த மாதிரி. அந்த பேராசையை அழிச்சாதான் பகவானை தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கேசி ஹந்தாரம் அப்படின்னு பேர். இந்த கேசிங்கிறதான குதிரையை அழித்து காமிச்சிருக்கார். அதாவது இதில் கேசி சம்ஹாரத்தில் சொல்லக்கூடியதான தத்துவம் பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதை அழிக்கிறான் பகவான், பேராசை அழிக்கிறான். அதனால தான் குரோடாவல்லபா அப்படின்னு பேர். குரோடாவல்லபன்னு சுவாமி தேசிகன் கிருஷ்ணனை சொல்கிறார். அந்த மாதிரி இந்த சம்ஹாரம் இதில் ஏற்பட்டதான தத்துவம். அப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கோபிகாஸ்திரிகளோட சேர்ந்து ஒரு ராசக்கிரீடை பண்ணுறான். இந்த ராசக்கிரீடையில் ஒரு தத்துவம் இருக்குது. அது என்ன தத்துவம் அப்படிங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அதாவது கோபஸ்திரிகளுக்கு நடுப்புற கிருஷ்ணன் ஒரு ராசக்கிரீடை அப்படிங்கிறதான ஒரு விளையாட்டை விளையாடுறான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கோபஸ்திரிகள் எல்லாம் சக்கர வடிவத்தில் அப்படியே சுற்றி வளைச்சி நிற்பா. ஒவ்வொரு கோபஸ்திரிக்கு நடுப்புறையும் கிருஷ்ணன் இருப்பான். புல்லாங்குழல் வாசிச்சுட்டே அவள் கூட விளையாடுவான். அந்த மாதிரி அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவஞ்சாந்தரே அங்கனா அப்படின்னு. அங்கனான்னா ஒரு கோபிகாஸ்திரி. ஒரு கோபிகாஸ்திரி, அடுத்தது கிருஷ்ணன், அடுத்த கோபிகாஸ்திரி, அடுத்தது கிருஷ்ணன், அதான் மாதவன்கிறாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இடையே புகுந்து புகுந்து விளையாடக்கூடியது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு இடையில புகுந்து விளையாடும் போது ஒவ்வொருத்தருக்கு இடையில கிருஷ்ணன் இருக்கும்படியா தெரியும். அந்த ஸ்திரீகள்லாம் அப்படி நினச்சிப்பா ஒரு கிருஷ்ணன் தான். ஆனால் அந்த சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடியதான கோபிகாஸ்திரிகளில் இடையில இடையில புகுந்து புகுந்து இப்படி விளையாடுவான். அப்போ எல்லா கோபிகாஸ்திரிகளும் என்ன நினச்சிப்பா, நமக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் இருக்கான் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு விளையாடுவான். இதுக்கு ராசக்கிரீடை அப்படின்னு பேர். இதை கீதையிலே பகவான் உபதேசம் பண்ணியிருக்கான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு. அதான் ஈஸ்வரன் அப்படிங்கிற பரமாத்மா, அந்த பகவான் தான் எல்லாருடைய சரீரத்திலையும் அந்த ஹிருதயம் அப்படிங்கிறதான இதயத்தில் அந்த குகையில் பகவான் இருக்கான். எல்லா பிராணிகளிடத்துலையும் இருக்கான். அப்படி இருந்துட்டு எல்லாரையும் ரட்சிக்கிறான். அது யந்திரத்தில் வைக்கப்பட்ட ஒரு வஸ்து போல. யந்திரம் அப்படி சக்கரம் சுத்துறதே, அதில் நடுப்புற ஒரு வஸ்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பகவான் இருந்துட்டு எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறான். இப்படி உற்சவங்கள்லாம் நடக்கிறது பகவானுக்கு. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ குழந்தைகள் விளையாடுறதுக்காக எல்லா வேடிக்கைகள்லாம் வந்திருக்கும். அப்போ ராட்டினம், குடராட்டினம்னு ஒன்று வரும். அதில் குழந்தைகள்லாம் ஏறி உட்காந்துட்டு விளையாடுவா. அப்புறம் அவனுக்கு காசு கொடுத்துட்டு வருவாள். அந்த ராட்டினம் சுற்றக்கூடியவன் நடுப்பற நிற்பான். அந்த ராட்டினத்தை சுற்றின்னு இருப்பான். குழந்தைகள்லாம் அதில் உட்காந்துட்டு அப்படியே சுற்றும். அதான் யந்திரம் நடுப்பறை இருக்கிறது. யந்திராரூடானி மாயா, யந்திரத்துக்கு நடுப்புற அவன் ராட்டினக்காரன் நிற்பான், அதை சுற்றி விடுவான். அந்த மாதிரி பகவான் ஹிருதயத்தில் அந்த ராட்டினம் சுற்றக்கூடியவன் போல பகவான் இருக்கான். பகவான் இருந்துட்டு அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அந்த மாதிரி கோபிகாஸ்திரிகள் எல்லோருமே ஜீவாத்மாக்கள், பரதந்திரர்கள், பகவானுக்கு வேண்டினவர்கள், அவனுடைய அடியார்கள், சேஷபூதர்கள். அவ எல்லாருமே ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள் ஸ்திரீகள், ஸ்ரீ பிராயர்கள்னு சொல்லக்கூடியது.
அப்படி ராசக்கிரீடையில் இந்த ஸ்திரீகள் எல்லாரும் சுற்றி இருக்கா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கான்னு அர்த்தம். கர்மாதீனமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கா, அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கா இந்த சம்சார லோகத்தில் வந்து. அதை பகவான் சுத்தரம் அப்படியே நடுப்புற ஹிருதயத்தில் இருந்துட்டு இந்த கர்மாதீனமான காரியங்களை பண்ணி தன்னுடைய புண்ணியபாப கர்மாக்களை கழிக்கும்படியாக அவன் பண்ணி வச்சுருக்கான். இப்படி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறான். இதுதான் ராசக்கிரீடையினுடைய தத்துவம். இதை சுவாமி யாதவாபிதத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொரு சம்ஹாரத்திற்கும் ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. மற்றவை நாளை கேட்போம்.